முதன் முதலாக முதன் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா அன்பே. தனித்தனியாக தனந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா வா அன்பே என்று வரும் வரிகளில் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி லைஃப் எப்போ உண்மையான பரவசம் கிடைக்கும்னா அது அந்த கண்ணனை பிரின்சிபிளில் வாழும்போது, கண்ணனை சந்திக்கும் போது. எத்தனையோ பரவசங்கள் இருக்கின்றன, ஆனால் அதெல்லாம் உண்மையான பரவசம் கிடையாது. கண்ணனை காணும் நாள், அவன் சொல்படி வாழும் நாள், இதுதான் ஒரு உண்மையான பரவசமாக இருக்கின்றது அப்படின்னு. அடுத்து தனித்தனியாக தன்னந்தனியாக அப்படின்னா, இந்த கண்ணனை அடைவதற்காக எந்த எஃபோர்ட்ஸும் எல்லாமே, ஆனால் 4 பேர் கூடலாம் போக முடியாது, நாமளாக தான் அவங்ககிட்ட போகணும். ஆனால் நானாக தனியாக அவங்ககிட்ட போகிறதுக்கு கூட எஃபோர்ட்டே எடுக்கல. இலவசமாக அப்படின்னா ஐம் நாட் டேக்கிங் எனி எஃபோர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த எஃபோர்ட்ஸும் இல்லாமல் அவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்தில் அவங்ககிட்ட போய் சேரலாம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நாம் இந்த பாடலை பாடலாம். உன்னாலே உன்னாலே விண்ணாலை சென்றேனே, உன் முன்னே மெய்த்தால நின்றேனே. கண்டிப்பா கண்ணனை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. கண்ணா, என்னிடம் நீ இருக்கும் வரை பிரபஞ்சமே, இந்த விண்ணுலகமே நீதான் என்று அறிந்து கொண்டு என் மேல் அபெரீத அன்பை நீ வைத்திருக்கும் போது இந்த விண்ணையே நான் ஆழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்படுகின்றது. ஆனால் அந்த அன்பை காணும்போது அப்படியே உனக்கு தலைவணங்கி நிற்க வேண்டும் என்றும் தோன்றுகின்றதே அப்படிங்கிற அந்த ஒரு விஸ்வரூப கண்ணனை பார்க்க ஏற்படுகின்ற இந்த உணர்வினை இந்த வரிகள் வெளிப்படுத்துகின்றன. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தே ஒளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ, யாசித்தே என்ற வரிகளின் அர்த்தம். கண்ணனை விஸ்வரூபமாக கண்டு ரசிப்பதற்கு இந்த முதல் 3 வரிகள் உதவுகின்றன. கடலில் உள்ள ஒரு சொட்டும் நீதான், வானத்தில் உள்ள ஒரு பொட்டும் நீதான், புயலில் ஒவ்வொரு புள்ளியும் நீதான் என்று பிரமிக்கின்றேன் என்று வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒளி வீசும் இரவும் நீ. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இரவு எப்பயாவது ஒளி வீசுமா அப்படின்னா வீசாது. ஆனா என் கண்ணன் இரவிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றான். ஏன்னா அங்கே ஆலிஸ் டேஸ்ட் தானே, என்ன இருந்தாலும் அங்கே சுவைதானே. ஸோ நாம் அனைத்தையும் சுவையாக ரசிப்பதால் இரவும் ஒளி வீசுகின்றது கண்ணனின் மகிமையால். எந்த அளவிற்கு ஆனந்தம் என்றால், உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ. அமுதம் உயிரை கொடுக்கும். இது என்னது உயிரை கேட்குது அப்படின்னா, என் உடல் மரித்தாலும் என் மனம் கண்ணனோடு ஐக்கியப்படுகிறது. முழுமையாக நான் கண்ணனோடு ஐக்கியப்பட்டு பேரானந்த கடலில் திளைப்பதற்கு இந்த உடல் ஒரு தடையாகத்தானே இருக்கின்றது. ஆதலால் அது அமிர்தம்தான், ஆனால் உயிரை கேட்கின்ற அமுதமாக அல்லவா இருக்கின்றது. உயிர்னா இந்த உடல் அழிவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இமை மூடும் விழியும் நீ. இமை எப்போதும் திறந்திருக்கும், ஆனால் விழி மூடுகிறது என்றால் கண்ணனை அனுபவிக்க மீண்டும் உடல் அவசியமில்லை, அந்த மனம் ஒன்றே போதும் என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். ஒரு பார்வையின் நீளத்தை, ஒரு வார்த்தையின் ஆழத்தை தாங்காமல் விழுந்தேனே, தூங்காமல் வாழ்ந்தேனே, நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன், கரை தேற்றி விடுவாயோ, கரிமோட்சம் தருவாயோ என்ற வரிகள். கண்ணனின் பார்வை அன்பு பார்வை அல்லவா அது. அந்த பார்வையின் நீளத்தை அல்லது அந்த நீளம் ஆழம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த அன்பின் பார்வையை என்னால் அளவிட முடியவில்லையே. நீ கீதையிலே சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்தை என்னால்
ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விடுகின்றேன். அந்த தாங்க முடியாமல் எப்படின்னா, இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லையே, ஐயோ இத்தனை நாள் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. பட் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி வருது. பட் அதே சமயம் அது கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை நினைக்கும் போது தூங்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. நெக்ஸ்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சு, இனி என்ன செய்யணும்? சரணாகதி தான். நதி மீது சருகை போல், அப்படியே நதியில ஒரு சருகை போட்டா சும்மா கண்ணு மண்ணு தெரியாம நதி போன போக்குல அது போற மாதிரி, கண்ணா உன் பாதையில நான் சருகு மாதிரி விழுந்துட்டேன், இனிமே எனக்கு பொறுப்பு இல்லப்பா, உனக்கு தான் பொறுப்பு. கரையேற்றி விட வேண்டியதும் கதிமோட்சம் தர வேண்டியதும் என் பொறுப்பல்ல, இனி அது உன் பொறுப்பாகி விடுகின்றது அப்படின்னு சரணாகதி ஆகின்ற ஒரு பாடல் இது. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் நான் தூள் தூளாயானேனே என்ற வரிகளின் அர்த்தம். கண்ணனிடம் சரணாகதி செய்த பிறகு அங்கே நான் என்று ஒருவன் இல்லாமல் தூள் தூளாக ஆகிவிடுகின்றது. எனது அகங்காரம் தூள் தூளாக ஆகிவிடுகின்றது என்ற அர்த்தம். அப்ப அகங்காரம் முழுசா தூள் தூளா ஆயிடுச்சுன்னா அப்ப முழுசா நான் மாறிவிட்டேன். யாராக? என் கண்ணனாகவே, அவன் மனமாக நான் மாறிவிடுகின்றேன் அல்லவா? ஸோ மொத்தமா நான் மாறிட்டேன், என் அகங்காரம் தூள் தூளாய் ஆகிவிட்டது என்ற உணர்வுடன் பாடி மகிழும் பாடல் இது. நீ என்பது மலையாக, நான் என்பது வெயிலாக, மலையோடு வெயில் சேரும், இந்த வானிலை சுகமாகும் என்ற இந்த வரிகளின் அர்த்தம், விருப்பு வெறுப்பென்னும் வெயிலிலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் போது அன்பெனும் வான்மலையாய் வந்தான் என் கண்ணன். அப்படி என்னோடு கலக்கும் போது வாழ்க்கையெனும் என் வானிலை எத்தனை சுகமாய் மாறியது என்று நாம் பாடி மகிழலாம். சரி என்று தெரியாமல், தவறென்று புரியாமல், எதில் வந்து சேர்ந்தேன் நான், எதிர்பார்க்கவில்லை நான் என்ற வரிகளின் அர்த்தம், எனக்கு எது சரின்னு தெரியாது, எது தப்புன்னு தெரியாது, நான் எங்க வந்து சேர்ந்திருக்கேன்னு தெரியாதுன்னா கண்ணனை நான் ஒன்றும் முழுசா புரிஞ்சுக்கலையே. கண்ணனை முழுசா புரிஞ்சுக்கும் போது நான் கண்ணனாவே மாறிடுவேனே. ஸோ அதுவும் புரியலை. ஆனா கண்ணா நான் உன்னை சரணடைகிறேன், எதிர்பார்க்கவில்லைன்னா முழுசா சரணடைகிறேன், எனக்கு அனைத்தும் எல்லாம் உண்மை, எந்த உண்மை என்ன சரி என்ன தவிர எல்லாம் நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நாம் இதை பாடி அனுபவிக்கலாம். என்பசம் என்பசம் இரண்டடுக்கு ஆகாயம், இரண்டிலும் போகுதே என் காதல் கார்மேகம், முதன் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா அன்பே என்று முடிகின்றன இந்த வரிகள். கடைசி வரையில் என்ன மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இரண்டடுக்கு ஆகாயம்னா என் ஆசைகளுக்கு அளவே இல்லை. இந்த ஆகாயம் முழுதும் அடுக்கி வச்சா கூட போராது. ஸோ 2 ஆகாயம் சேர்ந்து அடுக்கி வச்சாதான் என் ஆசைகளை சொல்ல முடியும். அத்துணை ஆசைகளும் காதல் கார்மேகம், 2லும் போகுதே காதல் கார்மேகம்னா, அப்படி இருக்கின்ற எல்லா ஆசைகளையும் என்னால் மனப்பூர்வமாக ஆனந்தமாக அனுபவிக்க முடிகின்றது. எதனால் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல, கண்ணனுடைய அன்பில அப்படின்னு நாம இந்த பாடலை பகிழி மகிழ வேண்டும்.